அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் தலைமையக முற்றுகை போராட்டத்திற்கு சென்ற போது பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். வணக்கம் கதிரவன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல் நடந்ததாக பாஜகவினர் எழும்பூரில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு இடங்களில் பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். மேலும் ராஜரத்ன மைதானம் மற்றும் எழும்பூர் அந்த டாஸ்மாக் அலுவலகத்தை நோக்கி சென்ற பாஜகவினர் அங்கங்கே கைது செய்யப்பட்டு மண்டபங்கள் அடைக்கி வைக்கப்பட்டார்கள். அந்த வகையில் தான் சட்டப்பேரவைக்கு சென்ற வானதி சீனிவாசன் அவர்கள் போல சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அவர்களும் எழும்பூர் பாந்தியன் சாலையில போலீசாரால் தடுத்து நிறுத்தி கைது செய்யப்பட்டார்கள். முதலில் நுங்கம்பாக்கம் அழைத்து சென்ற அவர்களை பின்பு ராயப்பேட்டை பீட்டர் சாலையில் இருக்கக்கூடிய அரசு மண்டபத்தில் தற்போது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக அவர்கள் அடைத்து வைப்பதற்கு முன்பாக 500க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டவர்களை போலீசார் அலைக்கழிப்பதாக கூறி பீட்டர்ஸ் சாலையில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையிலும் கருநாகராஜன் அவர்கள் தலைமையிலும் பாஜகவினர் சாலையில் அமர்ந்து இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போலீசார் அவர்கள் சமாதானம் செய்து அறிவிக்கக்கூடிய மண்டபத்தில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே கைது செய்யப்பட்டவர்களுக்கு போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை, மண்டபங்கள் ஏற்பாடு செய்யப்படவில்லை என்று பாஜக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். நன்றி கதிரவன், உங்கள் தகவல்களுக்கு.